அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு அரிசி மாவு வச்சு ரொம்பவே சுவையான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 டம்ளர் கோதுமை மாவு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கூடவே அதே சைஸ் டம்ளர்லேயே அரை டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு அரை டம்ளர் அரிசி மாவு, அதுதான் ரேஷியோ. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு மட்டும் நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா சேர்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இதில் நம்ம உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, கொஞ்சம் ஏலக்காயாக இருந்தாலும் இல்லை கிராம் கணக்கில் ஏலக்காயாக இருந்தாலும் ஈஸியாக எப்படி ஃபைன் பவுடராக அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாவு நம்ம ரெடி பண்ணது ஒரு சைடு இருக்கட்டும். இங்கே ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு இடித்த வெல்லம் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப்புக்கு அரை கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். வெல்லம் பாகாகணும்லாம் இல்லை, எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்குது. வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசல் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் ரெடி பண்ணது நல்லா கூலாகிடுது. அதை டைரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம மாவுலே இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதிலே டைரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. வெள்ளத்தில் ஏன்னா சம்டைம்ஸ் அடியில் டஸ்ட் எல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அதை வெள்ளை கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெள்ளை கரைசல் நமக்கு பத்தாது. அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் தண்ணியை சேர்த்து தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி மெதுவாக இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வெள்ளை கரைசலோடு சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணியை மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டுட்டால் இது சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த இட்லி மாவு பதம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். பாருங்கள், நம்மளோட மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இதில் இப்போ நம்ம கடைசியாக பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். நல்லா அப்பம் சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா அதை சேர்த்துட்டு அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அப்பத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ இந்த மாவை நம்ம எண்ணெயில் அப்படியே ஆட் பண்ண வேண்டிதான். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த கரண்டி தான் எடுத்திருக்கேன். சின்ன குழிக்கரண்டி. பாருங்கள், இது ரொம்பவே அழகாக அப்பம் வரும். இந்த மாதிரி அழகாக எடுத்து விடுறதுக்காக. இப்போ நம்ம எப்படி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி நான் ஒரே ஒரு அப்பம் மட்டும் இப்போ விட்டு காட்டுறேன். ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி கடாய்க்கு நடுவில் அப்படியே சேர்த்துருங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது நல்லா வெந்துடுத்துன்னா அப்படியே மேலே அதுவே எழும்பி வரும். 2 சைடுமே நல்லா ரெடியாக விட்டு எடுங்க. உள்ளே நல்லா வெந்து வரணும். அதனால் மிதமான சூட்டிலே வச்சுட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுது. அப்படியே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியதான். நல்லா மொறுன்னு 2 சைடுமே நல்லா வெந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எடுத்துருங்க. இதே மாதிரியே பாருங்கள், இன்னொன்று அடுத்து விட்டுருக்கோம். அதுவும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லா மாவுக்குமே அப்பம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ரேஷியோவில் இந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு இதே மாதிரி சூப்பராக வரும். கண்டிப்பாக எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உள்ளே பாருங்கள், நல்லா சொலையாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.